Hello friends. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே vlog. இன்றைக்கி நாங்கள் சண்டே vlog பண்ண போகிறோம். வாங்க சண்டே vlogல என்னென்ன ஐட்டம் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஐட்டம் பூஸ்ட்டு. இதை குடிச்சிட்டு நம்ம சிக்கன் எடுக்க போகிறோம், அதை பார்க்கலாம். இப்படி ஆட்டுறது வந்து ஆட்டுறது இல்லை, கை மறைக்குது உங்களுக்கு. பூஸ்ட் ஒம்போதாச்சு. இப்போ பூஸ்ட் குடிச்சிட்டு நீங்கள் சரி எப்போ போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து எப்போ சமைக்கிறது? மாமியார்னு ஒரு ஜெயிலர் அம்மா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஜெயிலர் அம்மாவா உங்களை ஜெயிலர் அம்மான்னு சொல்கிறாங்க மௌலி. ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிக்கன் எடுக்க போகிறாரு, நானும் அம்மாவும் வந்து ஃபிஷ் எடுக்க போகிறோம். இந்த சைடு அவர் போகிறாரு, நாங்கள் அந்த சைடு போகிறோம். சரி வாங்க, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து சிக்கன் எடுக்க போயிட்டேன். அந்த நான் வந்து மீன் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். ஆனால் சார் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் போய் மீன் வாங்கிட்டு அப்புறம் மீனுக்கு தேவையானது சிக்கனுக்கு தேவையான மசாலா மாமியார் 2 பேரும் கிளப்பிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மீனை வந்து நல்லா கழுவிட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். அத்தை இருக்கிறனால பின்னால் போக முடியல, அத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீனை வந்து நல்லா மசாலா போட்டு தடவி வச்சாச்சு. மசாலா வந்து வெறும் ஜேபி மசாலா மட்டும் தான் போடுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இல்லை, அதில் ஆட் ஆகிருக்கும். இல்லை, நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், அதை மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். எனக்கு கடைசியில் கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே, தடவுறது அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபையான பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தடவை. அது நீ வந்து எல்லா இதுலேயும் காட்டணும். ஓ, நீயும் மசாலா போட்டு தடவை, எனக்கு நான் வந்து பண்ணுவேன். இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த ஒர்க்கும் இப்போ நான் அப்போல இருந்து கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவன் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து களத்தில் இறங்கிட்டாரு. நான் வந்து மீனை வந்து மசாலா தடவுறதை பார்த்துட்டு அவர் வந்து எனக்கும் இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் ஒரு டைம் இறங்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோ எடுக்க பயங்கர தடங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஆன் பண்ணோடனே வெளியில் ஆட்டோ போகுது, அதுக்கப்புறம் பழைய பாத்திரம்லாம் வந்து விற்கிறதுக்குன்னு ஆட்டோ சவுண்டு கேட்குது, பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், நான் மசாலாலாம் தடவியாச்சா? இது வந்து பாறை மீன், ஒரு 450 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் அப்படியே நம்ம எடுத்து இங்கெல்லாம் இங்கே வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு சிவனேன்னு காஞ்சிட்ருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வந்து மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் வந்து சமைச்ச பழக்கம்னா ஒன்றும் காணோம். சரி, அதனால் வந்து ராயும் தயிரும் கரைச்சி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்று அம்மா வந்து ராய்களி அம்மா ராய்களி செஞ்சுருந்தாங்க. அதை அப்படியே தயிர் ஊற்றி கரைச்சி 2 பேர் வந்து குடிச்சிட்டு அப்புறமா சமையல் வேலையை பார்க்கலான்ட்டு. எனக்கு வேணாம், உனக்கு மட்டும். 2 பேருக்கும் தான். ஐயோ, சரி, எனக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும். போ. இங்கே வரீங்க, என்னோட குவான்டிட்டி. இன்றைக்கி வந்து இவரே வந்து களத்தில் இறங்கிட்டார். நானே வந்து நாட்டுக்கோழி செய்கிறேன்னு சொல்லிட்டு இவரே வந்து இறங்கிட்டார். சரி வாங்க, இவர் எப்படி தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். எப்போவுமே நம்மளை செய்யும்போது குறை சொல்கிறாருல, அதனால் வாங்க இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போதும், கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்ற வேண்டியதானே? ஃபுல்லாக நல்லெண்ணெய்யவா? இப்படி ஊற்றங்காட்டி இதாகுது நந்தோ. சிம்மில் வை, புகை வர எப்படி வருது? சரி வை, நீயே சொன்ன. ஃபுல்லாக நல்லெண்ணெய்யவா? புரியல. ஃபுல்லாக நல்லெண்ணெய்யவா? போதும். இந்த எண்ணெய் ஊற்ற போறியா? இல்லை, அவ்வளோதான். ஐயோ, எண்ணெயிலே மூழ்கிறியே.
அடுத்து லைட்டாக கடுகு போடுறோம். இன்னும் கடுகு ரொம்ப கம்மியாக போட்டிருக்க. பாருங்களேன் எவ்வளோ மிளகாய் எடுத்து வச்சிருக்காரு. போட்டுரும் அது. கை எடுத்துக்கோ. அதான் தெரிக்காது, போடு. தெரிக்காது. அந்த கையில் போடு, மெதுவாக போடு. அப்படியே சப்புனி என் மேலே தெரிச்சிட போகுது. ஏன்னா நானே போடுறேன். கரண்டி வெங்காயமும் கருவேப்பிலும் போட்டிருக்கீங்க. போட்டிருக்கோம். கொஞ்சம் கடுகு போட்டேன். ஐயே எண்ணெய் இவ்வளோ இது கூத்துற. அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். ஆமாம், திடீர்னு நீ ஏன் களத்தில் இறங்கிட்ட? நான் வந்து எங்கள் ஊர், அதாவது நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி செய்யலான்ட்டு. ஏன் நாங்களும் அப்படி செய்ய மாட்டோமா? மாமியார் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ பேசுவீங்க சார் நல்லா. உங்ககிட்ட தான் பேசினா தான் நான் வந்து பழைக்க முடியுமா? பிரியாணி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவேன். அப்படி தான் வச்சுருக்கணும் சாரை. ஆமாம் ஆமாம். இந்த இளநிக்கார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கை சுட்டுக்கு போகுது. ரொம்ப இதில் பிடிச்சிருக்கு. சிக்கன் செய்கிற குஷியில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் செய்ய சுட்டாலும் கவலை இல்லை. கவலை இல்லையா? அப்போந்தான் வச்சிரு. சரி இது வைக்கவே. நான் எனக்குலாம் பிரச்சனை இல்லை. நானா சொன்னேன் சுட்ட கவலை இல்லைன்ட்டு? யார் சொன்னது? சார் தானே சொன்னீங்க. வைங்க. ஐயோ அந்த ஒரு கருவேப்பிலை அதை கரண்டியில் ஒட்டிக்கிச்சான் போட்டு. நீங்களும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்னு சொன்னீங்க. அடுத்தது இங்கே பாருங்க, கும்பி பாதம். இது கும்பி பாதமா என்னது? அணியில் ஏதோ சொல்லுவாங்களே. என்ன சாப்பிட போறது நீ மட்டும்தான். மாமியார் அவங்க ஓடியே போயிடுவாங்க. இந்த இவ்வளோ காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த 2 வைக்கலான்னு மனசு வருதா? மிளகாய் அத்தனை உள்ள போடணுமா? போது கலக்கி விடுங்க, தீஞ்சிட போது அடியிலலாம். அது இல்லை. ஐயோ நான் போடுவேன் எடிட் பண்ணுறதுனா. வெங்காயம் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. போடலாம். போடுங்க. போதும். கொஞ்சம் இதுக்கு வச்சிரு. சரி சரி. நீ ஏன் மேலெல்லாம் தெரிக்கிற? சாரி, தெரியாம பட்டுருச்சு. கரண்டி போட்டு கூடாது. அங்க வைக்காத, அது சுடும். ஃப்ரீ கம்மியாக இருக்கு. ரொம்ப கம்மியாது. கரண்டி பெரிய கரண்டி இல்லையா? ஏன் இல்லை கை சூடு? கை கரண்டி ரொம்ப நேரம் அந்த இதில் வச்சு அது அப்படிதான் சூடு வரும். சரி, அடுத்து சிக்கன் மஞ்சள் பொடியோ இல்லை இதா? என்னதா? இருங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம், இல்லைன்னா நல்லாவே இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா எடுத்துட்டுனா சிக்கனை போட்டுங்க. போட்டு தீஞ்சிடும். அந்த சைடு அந்த கையில். சிக்கனை விட மிளகா தான் அதிகமாக தெரியுது. அது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இயற்கை நாட்டுக்கோழி வறுவல். இயற்கை நாட்டுக்கோழி வறுவல் கடைசியில் செயற்கையாக மாறப்போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் நம்ம கலக்கலை. ஃபுல்லாக வந்து சாப்பிடும்போது காமிக்கிறேன் அலறத. நான் வந்து தலைவர் இறங்கட்டுமேன்னு தான் பாட்டு பாடுவேன். இது என்னது? மஞ்சத்தூள். தெரிஞ்சுட்டே கேட்குறேன் பார்த்தியா? ஷோ, நீ தான் கேட்ட. போதும் போதும். சிக்கன் மசாலாலாம் எதுவும் போட வேணாமா?
ஃப்ரெண்ட்ஸ் கேட்கல, நான் தான் கேட்குறேன். சிக்கன் மசாலாலாம் எதுவும் போட வேணாமான்னு கேட்குறேன். போடும் லைட்டாக, சும்மா லேசாக ஃப்ரெண்ட்ஸ். போதுமா? இவ்வளோதானே சிக்கன் மசாலா? ஓ என்னது இது? திரும்பியும் மிளகாத்தூள் இது, இதே அதிகம். அவ்வளோதான். ஏன் என்னாச்சு இன்னைக்கு? இப்போவே மூக்கு காரத்துலேயே மூக்கில் சளி வருது. என்ன போடுற? திருப்பி சிக்கன் மசாலாவா? நான் சாப்பிட்டா தானே, நானும் சாப்பிட மாட்டேப்பா. உப்பு போடலையே, மெயினான உப்பு, அதை போடணும். நிறைய அள்ளி போட்டுறாத, கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. பார்த்துட்டு போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். போதும், வேணுன்னா போட்டுக்கலாம். ரொம்ப கசந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. இனி இது வேக லேட் பண்ணுவோம்ல, நாட்டுக்கோழி வேக லேட் ஆகல. அத்தை இப்படி தான் குக்கரில் வைக்கலையா, அப்படியே வேக வச்சாங்களா? தூங்கிட்டு இருப்பாங்க, வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச அத்தை அப்படியே குக்கரில் வச்சு விசில் விட்டு கடைசியில் வரன்னு வறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெந்துடும், அதெல்லாம் வெந்துடும். சின்ன கோழி தானே. கொஞ்சம் இது பெரிய கோழி தான், இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க பாலியை. நம்மளுக்கு 850 கிராம், அவருக்கு ஒரு 600 கிராம். தண்ணி ஊற்றிடு. குக்கரில் வைக்கணும்னா சொல்ல, அப்படியே மாற்றி குக்கரில் வச்சு நான் விசில் விட்டுடலாம். அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கொட்டிடுங்க. அம்மாவே வந்துட்டாங்க கடைசியில் குக்கருக்கு மாத்துறக்கு. இல்லை உங்களை சொன்னேன். ஆமாம், அப்படியே இது அந்த வடச்சட்டியில் தண்ணி லைட்டாக ஊற்றி ஃபைனலாக நாங்கள் குக்கருக்கே மாற்றலான்னு முடிவு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மை அசிஸ்டன்ட் இல்லை, ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் தேவி. சரி எப்படியே ஊற்றும். கொஞ்சமாக இருந்தால் தான் நான் ஆகுது. அதான் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். இதில் பத்தி போயிடும். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அத்தைகிட்ட கேட்டால் அவங்க குக்கரில் பண்ணாங்க இல்லை. சின்ன பீஸாக இருக்கும். ஆமாம், நானே கட் பண்ணுறேன்னு சொன்னேன். சொல்ல இது வேகாது. அத்தை எல்லாம் குக்கரில் தான் வைப்பாங்க, வடசட்டியில் சும்மா. நாங்கள் வந்து 70% டார்க் சாக்லேட் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து சரி 99% எப்படி தான் இருக்குன்னு வாங்கலான்னு பார்த்தா பயங்கர கசப்பு இல்லை? ஐயோ, இது ரொம்ப இங்கே நிற்கிறதோட ரொம்ப கசப்பு. பயங்கர கசப்பு. சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த இதில் சட்டியில் வறுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பீஸ் வந்து அறிமுடா சூழ்நிலையினால நாங்கள் வந்து குக்கரில் வந்து எல்லா கறியும் போட்டு கொஞ்சம் வேகிறதுக்காக குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுட்டு ஃபைனலாக வந்து சட்டிக்குள்ளே போட்டு வறுத்து செஞ்சுக்கலான்ட்டு வந்து. ஐயோ ஆஃப் பண்ணல. நாங்கள் வந்து உங்கள் கூட பேசிகிட்டே எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டுட்டோம். சரி ஒன்றும் ஆகாது, பார்க்கலாம் வாங்க. இல்லை கறி குழம்பெல்லாம் போகாமல் சின்ன விசில் போகல. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கு. இடையில கொஞ்சம் பசிக்குது, ஏன்னா காலையிலே சாப்பிடல. ஸோ ஒரு 2 ஃபிஷ் மட்டும் போட்டுக்கலான்ட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடா வெயிட் கறியெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 95% வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நீ அப்படியே அடுப்பில் கொஞ்சம் வெந்தால் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ட்ரை ஆகும்.
வர வர நல்லா ட்ரை ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எசன்ஸ் நல்லாவே உள்ளே இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு போடுறாரு. நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு கணக்காக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் கனவா. பார்க்கவே டெம்டிங்காக இருக்கே. சிந்து கீழே சிந்து மேலே சிந்து. காரைக்குடி மிளகாய் வறுவல். நம்மளே ஏதோ ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது. சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹவ் இஸ் யுவர் சமையல் இன் யுவர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ஓகேவா இருக்கும். உனக்கு காரமாக இருக்கும். யாருக்கு காரமாக இருக்கும்? நான் தான் சாப்பிட மாட்டேனே. அப்படியெல்லாம் அவுட்புட் நல்லா இருந்துச்சு. 100க்கு 105. பத்தியா, நீ சமைச்சதுன்னா மட்டும் 105. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ருக்காரு. இங்கே எனக்கு அம்மாவுக்கு அப்புறம் என்னோடய அக்கா பையன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்கே வந்து வெஜ்ஜு அப்புறம் பன்னீர் பிரியாணி அது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. யாரோ ஒரு ஆள் கமுக்கமாக உட்காந்து வெளுன்னு வெளுத்துட்ருக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி, முட்டை. யார் அமுக்கமாக சாப்பிட்றது? நானா நீயா? நீ தான். ஒயிட் ரைஸும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேன். உனக்கு அடுத்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நீ வெளுன்னு வெளுப்ப. ஆமாம், அதெல்லாம் நான் சாப்பிடல. சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சண்டே vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி. ஆஃப் த கேமரா நிறைய சாப்பிடுவா ஃப்ரெண்ட். ஆன் த கேமராவில் இவ்வளோ தான் காட்டுறோம். இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.